ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணல் கடிகாரம். இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் பிரியாணி நல்ல உதிரி உதிரியாக குழையாமல் ரொம்ப ஈஸியாக குக்கர்லேயே செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 கிலோ சிக்கனை கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா 4-5 முறை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை அப்படியே வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்க வேணாம். அடி பிடிச்சிடும்னு பயப்பட வேணாம். இங்கே பாருங்கள், அப்படியே ஸ்டவ்வில் வச்சாச்சு. மூடி போட்டு ஆவி வந்ததும் விசில் போட்டு 3 சவுண்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மூணு சவுண்டு வந்தாச்சு. சிக்கன் நல்லா வெந்து வந்துட்டுருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியை தண்ணி ஊற்றி ஒரு 3 முறை நல்லா கழுகி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா கழுகி எடுத்துக்கலாம். இது நல்லா கழுகினதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே ஊறட்டும். இது ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். அதுக்குள்ளே நம்ம பிரியாணி தாளிச்சிக்கலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததும் 4 ஏலக்காய் தட்டி வச்சது, ஒரு 3 சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, இதெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இதை சேர்த்துக்கலாம் குக்கரில். இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நான் ஒரு 12 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். நான் என்னோடய ஸ்டைலில் பிரியாணி செய்கிறேன். ஏன்னா இந்த பச்சை மிளகா முதல்ல சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் இந்த மாதிரி 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே வதங்கட்டும். குக்கர் மூடியை கேஸ்கட் போடாமல் மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். 3/4 பாகம் நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயம். இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரை வதங்கணும். திரும்ப ஒரு முறை குக்கரை மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதும். அந்த சூட்லேயே நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு முறை கலந்து விட்டுட்டு நீல வாக்கில் 3 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு அவசியமே இல்லை. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தாலே போதும். ஸ்டவ் இந்த மாதிரி செய்யும் போது கொஞ்சம் குறைச்சி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கணும். அப்போ அடி பிடிக்காது. இப்போ இதை ஒரு முறை நல்லா மூடி வச்சு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா வதங்கி வந்துடும். தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் அடிக்கடி நம்ம கலந்து விடுறோம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன்.
1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். நம்ம சேர்த்த மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது உங்களுக்கு அடி பிடிக்காது, எண்ணெயும் நிறைய தேவைப்படாது. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்ச சிக்கனை பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்கலை. இதில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ இது அப்படியே வேக வச்ச சிக்கனை அந்த தண்ணியோட இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம மசாலாலாம் சேர்த்து சிக்கன் வேக வச்சு செய்யும்போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் வந்து உப்பு உரப்பு இல்லாமல் இருக்காது. இப்போ இது கூடவே நம்ம கழுவி எடுத்து வச்ச பாசுமதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து அரிசியில் எண்ணெய் தடவி வைக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே வேணாம். எலுமிச்சம்பழம்லாம் கூட சேர்க்க வேணாம். இப்போ இதில் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 2.5 டம்ளர் அரிசி எடுத்தோம் 1/2 கிலோ, அதுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா ஏற்கனவே சிக்கனில் வேறு தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியோட இதுவும் சரியாக இருக்கும். இது கூடவே அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கனில் வேறு உப்பு சேர்த்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்ச புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். எப்போவுமே புதினா இலைகள் வந்து முன்னாடியே போட்டு வதக்கிடாதீங்க. அந்த மாதிரி செய்யும்போது பிரியாணி வாசனையே வேறு மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நல்ல வாசனையாக இருக்காது. இந்த மாதிரி செய்யும்போது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். மூடிட்டு ஆவி வந்ததும் வெயிட் போட்டு ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு விசில் வந்த உடனே கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு மேலே விட்டால் குழஞ்சி போயிடும். ஒரு விசில் வந்துருச்சு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 2 நிமிஷம் இப்போவே திறந்தா அரிசியாக இருக்கும். 2 நிமிஷம் கழித்து ப்ரெஷர் போனவுடனே திறந்து பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் ஒரு அரிசி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். அரிசியும் உடையலை, ரொம்பவும் குழையாமல் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இது வந்து இப்போ மெதுவாக நான் கலந்து காட்டுறேன். எவ்வளோ பளபளன்னு இருக்குது பாருங்கள். இது ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சுட்டு நம்ம பரிமாறும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பொலப்பொலான்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். உதிரி உதிரியாக ஆகிடும். இந்த மாதிரி நம்ம சாதம் கொஞ்சம் வெந்தும் இருக்கணும், அதே சமயத்தில் குழையவும் கூடாது, உடையவும் கூடாது. அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம பரிமாறிடலாம். நான் வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் லெக் பீஸ் வறுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்யணும்னு ஒரு நாள் வீடியோ போடுறேன். இது கூடவே ரைத்தாவும் சேர்த்து நம்ம பரிமாறிடலாம். நம்மளோட சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள், கையிலேயே போடும்போது எவ்வளோ பூ மாதிரி சிக்கன் வெந்து வந்திருக்கு. பல் இல்லாதவங்க கூட சாப்பிடலாம். நம்மளோட சிக்கன் பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் நான் சொன்ன இதே அளவுகளோட ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.